என்னது ஷோல்டர் கை போட்டு நின்றுட்டு என்னாச்சு மாதிரி இருந்துச்சு. அங்கேயா? கருப்பு நிழல். ஏய் உன்னோட ஃபேஸே பிளர் ஆகுதுடா. என்னாச்சு? ஷோல்டர் யாரோ போய் சிஸ்த மாதிரி இருந்துச்சியா? இப்போ மேலே யாரு? ஏன் இப்படி பண்ற? இங்க பாரியா சித்திக்கு. ஒரு நபருக்குள்ள வந்து ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஜின் இருந்தது. அந்த ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ள வந்து இவர் குடும்பத்தையே வந்து அழிச்சிடுச்சு. ஓகே ஃபைன், ரெடியா இருக்கிறியா? நாங்கள் ரெடி. இருக்கிற வந்து ஓப்பன் டாப்பாக சொல்ல போன ஓப்பன் கெட்ட ஜின் வந்து இங்கே பெரிய ஜின்னு. தெரியுதா ஏதாவது? யாராக இருக்காங்க? ஏன் முதுகு பின்னாடி வரா? பாத்தியா? சரவணா ப்ளீஸ் அங்கே நில்லு. சரவணா இந்த பேர் எதுவும் இல்லை அங்கே நில்லு. கைஸ் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அண்டு இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். இந்த ஏரியாவுக்கு பகல்லே வந்து 2 ஆட்கள் வந்து பார்த்துருக்காங்க. பட் பகலில் வந்து பார்த்தப்ப என்னென்ன சம்பவம் நடந்ததுன்றதை எனக்கு தெரியாது. சரி காலையில் வந்து எங்களை என்னாச்சு சம்பவம்? ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி யார் யார் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்தால் நம்ம ரூபன் ஆக்சிடென்ட் லைட்டை திருப்ப ஃபோக்கஸ் எஸ். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து லொக்கேஷனை பார்த்துட்டாங்க. என்ன சம்பவம் நடந்தது? சம்பவம் சொல்லிக்கிற அளவுக்கு நீ எப்படியும் இந்த வீடியோ போட போகிறது இல்லை. ஏன் ஆரம்பத்திலே வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு அபசகரமான வார்த்தை? எதுவுமே இல்லைப்பா. நாங்கள் போயிட்டு பகலில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஓகே, கீழே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரிங் பண்ணோம். எதுவுமே இல்லை. மேலே போய் பார்த்தோம், எதுவுமே இல்லை. நான் கம்யூனிகேஷன் பண்ணியும் பார்த்துட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எப்படியும் இந்த வீடியோ போட போகிறது இல்லை. நான் இன்னும் வேறு வேஸ்ட்டாக இவ்வளோ தூரம் வர சொல்லிட்டேன். உன் ஆசையை யாருக்கு எடுக்கணும்? வா போய் பார்ப்போம். நம்ம உள்ளே போய் பார்த்தானா அந்த ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். ஏதோ கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது ப்ரோ, என்னன்னு தெரியல ப்ரோ. யோ சித்திக்கு நீ வேற பயம் கொடுத்தாதியாப்பா. அவன் வரவே மாட்டேன்றான் பாரு இப்போ. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காரை ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சாப்பிட்டனால நாங்கள் 2 பேரும் இப்போ தான் போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். சரி ஓகே, இவங்கள்ட்ட என்ன ஃபீட்பேக்குன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ண தப்பாக போச்சு. நான் நேராக அங்கே போயிட்டு ஹாய் எவ்வளோ கைஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஒன்றும் இல்லை கைஸ், சும்மா போயிட்டு ஒரு பிளாக் தான் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். எப்படியும் இந்த வீடியோ வருமானு கூட எனக்கு தெரியாது, வரப்போகிறது இல்லை. அப்படி வரலன்னா நான் இதை இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. மிஷன் ஃபெயில்டு வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்துடும், டான் வரும். ஏன்னா மிஷன் ஃபெயில்டு வீடியோ தான் இருக்கிறதுலே அதிகமான வீடியோ கவுண்ட் நம்மள்கிட்ட. ஒரு முடிவோட வந்துட்டுக்கிறேன். சரி வாங்க போய்டும், உள்ளே போய் பார்த்துலாமா என்ன நடக்குதுன்னு. பார்த்து வாங்கடா கீழே. வேணாண்டா வாடா, மேலே அடிக்காதடா, கீழே விட்றா. நம்ம என்னமோ வந்து பிக்னிக் வந்திருக்க மாதிரியே லைட் வச்சு வரோம். எங்கே தாண்டா வழி? இவன் வேறு கண்ணிலே லைட் அடிக்கிறான்டா. கீழே லைட் அடிறா. ஏண்டா ரூபா, சரிடா கொஞ்சம் இருறா, அமைதியாடுறா. ஏய் ரூபா, இந்த இடத்துல ஆக்டிவிட்டி இருக்காதுன்னா, ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் தகுந்த இடம் மாதிரி இருக்குப்பா.
அதுதான் கிடையாது. ஆ. ஏன்னா வந்து மரம் செடி கொடிங்களால வந்து இது டென்ஸாக இருக்குதே தவிர டென்ஸாக இருக்கு. அங்கே பேர் பேர் தலைவன் வேர்த்திருக்கு, விறுவிறுத்திருக்கு. பா ஒன்றுமே இல்லை. இப்போ நடந்து வந்ததுனால தான் வேர்த்து கிடையாது. வா ஏதோ சம்திங். வா பகலில் வந்து பார்த்தா ஓகே. ஓ மை காட், என்னடா இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. இதை மட்டும்தான் நீ வீடியோ எடுக்க முடியும். இங்கே இருக்கிற பிரம்மாண்டங்கள், மரம் செடி கொடிகள், இது மட்டும்தான் உன்னால் வீடியோ எடுக்க முடியும். ஏன்பா வேற என்ன இருக்குது? ஃபாரஸ்ட் லக்டாத்துன்னு இருக்கு. இது விசில் சவுண்ட் கேட்கல. ஏதோ பறவை கத்துதுவா. பறவை ஓகேடா, அடிஷனல் ஒரு சவுண்டு கேட்டுக்கிறா. அது பறவை கட்டுச்சு. இப்போ நம்ம நடந்து போனோம்ல, அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டுக்கு மரத்து மேலேருந்து ஏதோ பறவை கட்டுச்சு. அந்த பில்டிங் அது உங்களுக்கு தெரியுது அதுவா? டார்ச் யார் வச்சிருக்கா? டார்ச் யார்ட்டுக்கு? இந்த பில்டிங் நல்லா. பாத்ரூமை ஃபோக்கஸ் பண்ணி. சரி வா, அவங்க இது போகணும். இப்படியா? ஆ ஆ இப்படியா? இல்லைன்னா அது பாத்ரூம்னு சொன்னேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த இடம். செம்ம டென்ஸ்னா ஒரே ஒரு குட்டி பாத்ரூம் மட்டும் இருக்குதுங்க. வழியே எங்கே இருக்குதுன்னு தெரில. அங்கே வந்து அந்த வீடு, அந்த இது மட்டும்தான் பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே ஒன்றும் இல்லை, பெரிய வபால்களோட இச்சங்கள் தான் இருக்குது. இப்போ நடந்து டயர்டாக தான் ஆகுது. நான் அப்போவே சொன்ன வண்டியில் இவ்வளோ தூரம் வரணுமா. சிதிக் ப்ரோ, யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குதா? நோட் பண்ணியா? பேசுகிற சவுண்ட் மட்டும் இல்லை, என்னமோ நடந்து கையை பிடிச்சி போகிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. கையை பிடிச்சும் போதா? ஆமாம். யார் கையா? தெரியல. ரொம்ப நேரம் ஒரு மாதிரியா இருக்காரு ப்ரோ. ப்ரோ ரொம்ப நேரம் ஒரு மாதிரியா தான் ப்ரோ இருக்காரு. இப்போ காலையிலேருந்து நல்லா இருந்தான்பா. இப்போ நடந்து வர சொல்லுங்க, அவர் டயர்ட் ஆகிட்டுக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை ப்ரோ. ஏன் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது? வழி மாறி வந்தோம்னு நினைக்கிறேன். ரூபா, சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ரூபா. இங்கே நீ வேற ஏன்பா நீ அது மாதிரி எதுவுமே தான் எனக்கு தோணுது. எனக்கு இப்பயே மனசு ஒருத்தி இப்போ நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். டைவர்ட் ஆகல. எனக்கு கரெக்டாக காலையில் நீங்கள் வந்து தப்பாக வந்துட்டோம். ரூட் அங்கே இடையில தலைவரே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளு. எனக்கு இப்பயே மனசு உறுத்தலாகுது. பகல் நேரத்திலே பார்த்துட்டேன், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இப்போ நீ உன்னை கூட்டின்னு போயின்னுக்கிறதே எனக்கு மனசு உறுத்தலாகுது. ஏன்னா லாஸ்ட் வீடியோனா அது ஓகே, அந்த இடத்துல எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல. அந்த இலுமினாட்டி ரிச் லவ்ஸை போய் எடுத்தோம், அது ஏதோ ஒன்று நடந்து போச்சு, விட்டுரு. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, நானே சொல்கிறேன். சும்மா ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா இந்த வீடியோக்கு? சரி, அப்போ வந்தல வழியை கண்டுபிடி. வழி இருப்பா, அதுதான் லொக்கேஷன் கொள்ளார இருக்குது. காட்டுக்குள்ளே போய் என்னான்ட்டு தெரியுது. இங்கே வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறதே வந்து வழி தவறி வந்துட்டோம், அவ்வளோதான் விஷயம். லைட்டிங் வழி தவறி வர வச்சிருக்கு. சரிவா, மேப் இருக்காரா ப்ரோ? நீங்கள் திருப்பி கீழே போங்க ப்ரோ. இல்லை ஃபோன் மேப் எடு. கைஸ், இப்போ நீங்களே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காடு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது சுற்றி ஏரியா தான் இருக்கா? நான் இது என்னது இதுனா? அது வந்து இது வத்தி போயிருக்கு. ஏரி காடு தான் வத்தி போயிருக்கு. குளம் இருந்துச்சு, வத்தி போயிருக்கு. சரி ஓகே, போங்க. இப்போ எப்படி போகணும்? என்னடா என்னாச்சு? எனக்கு எதுவும் தப்பாக தெரியுதா? ஏன் என்ன தப்பாக தெரியுது? என்னாச்சு? அப்படியே அவன் பின்னாடி வந்திருந்தான்ல. ஆமாம், ஏதோ கூட பக்கத்துலேயே வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் இப்போ நடந்து வந்த சவுண்டு. நான் கூட ஏதோ இந்த ஃபோன் வெளிச்சத்தில் நம்மளோட உருவம் தான் தெரியுதுன்னு நினச்சேன். கிட்ட பார்த்துட்டேன். அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் அவன் அதை தான் சொல்லிட்டு இருந்தான் சித்திக்கு. இந்த இடத்துல சம்திங் வந்து பார்த்தோன்னா ஏதோ நம்மளை தப்பாக கைட் பண்ணுது. சித்திக்கு முன்னாடி தெரியுமா உனக்கு? கேட்டீங்க. அதாவது
இப்போ இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டு போய் நட்டக நடுப்பட நிற்கிறோம். போயா முன்னாடியே சொல்லியிருக்கிறான்ல. சொல்கிறத கேட்கணும். பகல் நேரத்தில் வந்து பண்ணுமே எதனா வாயை திறந்து சொன்னியா நீ? ஸ்டார்டிங் வரதுலேருந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு ப்ரோ. தம்பி எல்லாமே இவர் எதுவுமே சொல்கிறது இல்லைப்பா. இவர் கடைசி நேரத்தில் இங்கே நிற்க வச்சுட்டு தான் எல்லாமே சொல்கிறது இவர். வண்டியே போயிட்டு ப்ரோ. அது வரையில நம்மளாம் வந்து மாட்டிக்கிட்டோம். மாட்டினது நீ, நான் கிடையாது. நீயும் தான் வந்து சிக்கிருக்கிற. அப்போ யார் மாட்டிருக்குது? நீ நான் யாரா? ஆ அப்போ அப்படியே போ, முன்னாடி போ, அந்த ரோட்டில் போ, அப்படியே போ 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 போ. இப்போ நாங்கள் யாரையோ பார்த்தேன். போ போ அப்படியே போ, பார்த்துக்கலாம். அது எங்கே நம்மளை கூட்டும் போது அங்கேயே போவோம். நீ போ போ. எங்களை நீ எங்கே வர வைக்கிறோம் நாங்கள் அங்கேயே வரோம். சே மேலே இருந்துடா குச்சிடா. நீ எங்களை எங்கே வர வைக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே இடத்துக்கே நாங்கள் வரோம். ஏண்டா என்னாச்சுடா? என்னாச்சு மாதிரி இருந்துச்சு. அங்கேயா? கருப்பு நிழல். ஏய் உன்னோட ஃபேஸே பிளர் ஆகுதுடா. உன் பக்கத்தில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேதுடா ரூபா. இப்போ தான்டா ஃபோக்கஸ் ஆகுது. யார் அது? ஷோரா பார்த்துட்டியா? சித்திக் ப்ரோ சேஃப் இருக்கா ஏதாவது சேஃப்டிக்கு? பேனிக் ஆகிறேன்னு இல்லை 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 ஓகே. அவர் பார்த்துட்டாரு. உங்களுக்கு தெரியுது தானே? ஷோர் தானே? ஆ ட்ராப் போடுதியா? ஆ ட்ராப் போடுது. அதுதான் கன்ஃபார்ம். ஏன்னா உள்ளே வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்லிட்டாரு சித்திக்கு. அதோட வேலை தான் இது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் தான் அச்சிக்க தேவையில்லை. பிரிஞ்சோன்னா யாரும் ஒரு ஆள் காலியாகிடும். என்னது? ஓ பிரிஞ்சோன்னா யாராவது ஒரு ஆள் காலியாகிடும். பிரியாமல் இருக்கணும். யாரை சொல்ல வர? நம்ம 4 பேரையும் தான் சொல்கிறது. வா. அஞ்சாவதாக ஒரு ஆள் இருக்கிறாங்க. என்னது 5ஆவதா? அஞ்சாவதாக ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறாங்க? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கேட்டு போய் யாருக்கிட்ட அது பார்த்துக்கலாம் வா. ஆள் கிடையாது. ஆள் கிடையாது. ஆள் இல்லை, ஆத்மா தான். ஆள் கிடையாது. வா 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 வா. ஏய் சரவணாவை பார்த்து நடுவில் விட்டு கொடுத்தோம். ஆ என்னது இங்கேயா? ஏய் பில்டிங் வந்துட்டோமா? இந்த பில்டிங் அது? இங்கே எவ்வளோ பில்டிங் இருக்கு? எவ்வளோ பெரிய இடம் இது? 5-6 இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன? இது எல்லாமே அந்த ஆன்மா கண்ட்ரோலில் இருக்குது. சரி வா 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 வா. நிற்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. வா வா. பேனிக் ஆகாதீங்க. சரவணா உள்ள விடு. சித்திக் ப்ரோ சரவணாவை நடுவில் விட்டு கூட்டுவாங்க சேஃபா. பார்த்து நம்மளோட பேனிக் தான் அதுக்கு வந்து பார்த்தோன்னா உணவு. சரியா? பேனிக் இல்லை, ஆ ஷாக்கு அவ்வளோதான். அதுக்கு வந்து ஏய் அங்கே ஏதோ பில்டிங் தெரியுதுடா. அதுவா? அங்கேயா? அந்த லாங் வச்சுட்டு ஆமாம் வா. ஏய் பார்த்து வாங்கடா செடிடா. இதோ இருக்குடா, வழி இருக்குடா. ரூபா இந்த பில்டிங்கா? ஷோரா? ஏய் என்னாச்சு? ஏதோ ஊந்து போச்சா? பாம்பு எதாவது இருக்க போதா? பாம்பு எதாவது இருக்க போகுது. என் கால் இன்னும் நல்லா ஊர்ந்து போச்சு. பாம்பு இருக்க போது. இரு என்னடா? வா வா வா, நீ முன்னாடி வா, பார்த்து வா.
சரவணா அமைதியா என்ன எங்க அங்கே டெரஸ் மேலே பாரு யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு தெரியுதா? தெரியுதுடா மேலடா. யாரும் நிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. யாரோ ஹலோ யாரு? ஏய் உள்ளே போயிட்டாங்கடா. உள்ள போயிட்டாங்கடா. யோசனை பண்ணிட்டு உள்ள எத்தோன்னு உள்ளே போவானோ. இவன் ரொம்ப பயந்து போய்க்கிறான். இங்கே பாருங்க. இது இல்லையா? சரவணா பயப்படாத சரியா? ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகுது. எதுவுமே இல்லை, பயப்படாத ஓகேவா? நீ உன் பயத்தை வெளியே காட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். ஸோ பேனிக் ஆகாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சேஃப்டி இருக்குது சரியா? வா இங்கே வா, பின்னாடி வா. ஏய் உள்ளடா. அதான்டா உள்ளடா, இங்கடா. ஏய் சீரியஸாக பார்த்தேன்டா இங்கே உள்ள. ஷோராக பார்த்தேன் இங்கே. சவுண்டை வாட்ச் பண்ணுங்க. கன்ஃபார்மா? சரி வாங்க. பில்டிங் கிட்ட வந்துட்டோம், ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம் பில்டிங் பக்கத்தில். Oh shit. Oh my god. என்னாச்சு? சொல்கிற யாரை போய் சிஸ்த மாதிரி இருந்துச்சியா? பாத்தியா, நாய்க்கு தெரிஞ்சிருக்கு கரெக்டா. சைலண்ட் வா 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 வா. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இந்த லொக்கேஷனை பகலில் நம்ம தலைவர்கள் 2 பேரும் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்த வந்து நானும் சித்திக்கும் மட்டுமே தான் வந்து பகல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பட் ஆனால் எங்கள் டீம்மேட்ஸ் வந்து அந்த வே இப்போ வந்துன்னு இருக்காங்க. அவங்க வந்ததும் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பேராக அந்த இடத்த வந்து இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை குத்துல சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாரு. ஆனால் வர வர வந்து என்னென்ன நடந்ததுன்றது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்றத நம்ம ரூபன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ கைஸ் எல்லாருக்கும் ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருமே நம்மளோட ஸ்பூக்கி சேனலில் மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா பகல் நேரத்தில் நானும் சித்தி ப்ரோவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். வந்து நீட்டாக க்ளீனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு அறிகுறியுமே தெரியல. அதை தான் வந்து அங்கே காரில் இருக்கும் போதே சொன்னேன். நான் எதுவுமே இல்லை, இந்த வீடியோவே வேஸ்ட்டுன்னு சொன்னேன். பட் அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. பட் என்னோடய கணிப்பு தப்பாக போச்சு. பட் இதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோரிங்கில் வந்து எதுவுமே தப்பாக போகக்கூடாதுன்றத வந்து நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இப்போ கொஞ்சம் பதறிட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் வந்து தப்பாக போகாது. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே செம ஸ்ட்ராங்கான மைண்ட் தாட்டோடு தான் இங்கே இப்போ உள்ளே இறங்கியிருக்கிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, அது ஃபஸ்ட்டு சொல்லுப்போம். அது வந்து ஸோ கைஸ் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, ஓகேங்களா? இந்த வீட்டில் வந்து தர்காலெல்லாம் பேய் ஓட்டக்கூடிய ஒரு பர்சன், அவரோட பேர் என்ன சொல்லுவாங்க? அஞ்சரத்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த வீட்டில் குடும்பத்தோடு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்தார். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜின்னை வந்து அவருக்கு அந்த ஜின்னை வந்து அவருக்கு உதவியாக வந்து வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டு வர இவர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பல நன்மைகளை செஞ்சு இவர் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து அவர் தவற பண்ணிட்டார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட உதவி கேட்டு வரவங்க அதிகமாக போய் அதில் ஒரு குடும்பம் என்ன பண்ணியிருக்குன்னா இவர்கிட்ட பணத்தாசையை காட்டி பணத்துக்காக வந்து இவரை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறதுக்காக. ஸோ இவருமே வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கெட்டதை பண்ணிட்டாரு. அதனால் இவருக்கு உதவியாக இருந்த அந்த நல்ல ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட்டு போயாச்சு. பட் இவர் கிளியர் பண்ண போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்குள்ளே வந்து ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஜின் இருந்தது. அந்த ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ளே வந்து இவர் குடும்பத்தையே வந்து அழிச்சிடுச்சு. இப்போவும் இன்னமும் இந்த இடத்துக்குள்ளே அந்த கொடூரமான ஜின் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா இங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக தான் பகல் நேரத்தில் நானும் சித்திக் ப்ரோவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பகல் நேரத்தில் எதுவுமே தெரியல. மார்னிங் வந்து நானும் ப்ரோவும் வந்தப்போ ஆக்சுவலி ப்ரோவுக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல, பேரனான ஆக்டிவிட்டிஸே தெரில. ஆக்சுவலி நான் உள்ள என்ட்ரன்ஸில் கால் வைக்கும் போது சில ஃபீல்னஸ் எனக்கு, ஏன்னா குரான் ஓடுறது எல்லாமே வந்து ஒரு இதுதான். பட் அந்த ஃபீல்னஸில் நான் உள்ள கால் வைக்கிறப்ப எனக்கு நெகட்டிவ் தாட் அதிகமாக உண்டாச்சு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடத்துல கிடையாது. அப்படியே சொல்லியிருக்கலாம்ல. நான் அந்த இந்த இடத்துல சொல்ல வேணாம், அதாவது நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்கன்னுக்காக நான் பேசாமல் இந்த இடத்துல நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் வந்து இந்த இடத்துல நான் பார்த்தது வந்து ஏகப்பட்டது மீன்ஸ் அந்த ஒன்று தான். பட் அது வந்து சில இதை வந்து சேர்த்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது. பட் இங்கே இருக்கிறது வந்து ஓப்பன் டாப்பாக சொல்ல போனால் ஓட்டம் ப்ரோ, இங்கே இருக்கிறது வந்து கெட்ட ஜின்னு வந்து மிகப்பெரிய ஜின்னு. இவர் சொன்ன உண்மையாலுமே ஆக்சுவலி வந்து நல்ல ஜின்னு தான் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அந்த நல்ல ஜின் போனதுக்கப்புறம் இந்த கெட்ட ஜின்னோட ஆதிக்கம்னால அந்த 4 பேருமே அந்த குடும்பத்தில் இவரையும் சேர்த்து 5வது ஆளாக அந்த குடும்பத்தில் இறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க குடும்பத்தில் இருந்த 4 பேருமே இந்த ஜின்னால இறந்து போயிட்டாங்க. ஓகே. இல்லை, ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். பகல் நேரத்தில் வந்து இந்த இடத்துல அவ்வளோ பெரிய சம்பவம் ஆகிருக்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா, எங்கள் 2 பேருக்குமே தெரியும். நாங்கள் வந்தோம் பகலில் வந்து பகல் நேரத்துலேயே ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா இவர் ஏதாச்சும் ஓப்பனாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த 4 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட ஜின் வந்து மொத்தமாக அழிச்சிருச்சு. கடைசியாக 5வது ஆளாக இவரை லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை மொத்தமாக முடிச்சு விட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம். வந்தது நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பகல்லே வரலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் வந்து பகலில் வர முடியல. ரீசன் என்னன்னா இவங்க வந்து முன்னாடி போயிட்டு அந்த லொக்கேஷனு சேஃபாக இருக்கா இல்லையா, ஏன்னா வந்து ஏதாவது வந்து ஆட்கள் நடமாட்டோம் அந்த மாதிரி மெடிடேஷனும் இருக்காங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே வேஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பேசி போர் அடிக்க விரும்பல. நாங்கள் நேரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் இங்கே என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத உங்களால் கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக உங்கள் கூட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். அண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு வந்து போர் அடிக்கிடுப்பா, நீ வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் உள்ள போப்பான்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம். அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாழ்க்கையில் விளாட்றதே ஒரு கண்டென்ட்டாக போச்சு. யாரா இது? யாரா? ரொம்ப நேரம் செப்டம் கேட்டே இருக்கு. பக்கத்துலேயே தான் இருக்கு. நான் இன்ட்ரோ பேசுனா அமைதியாக இருக்கு. அங்கே ஒரு நைட் விஷன் இருக்குது, அங்கே ஒரு நைட் விஷன் வச்சுருக்கோம் நம்ம. ஓகேவா, என்டையர் பில்டிங்கும் கவர் ஆகும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ இங்கே வெளியே நடந்தது இல்லை, அந்த இன்சிடெண்ட்டில் அது கேப்சர் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. சரி, நம்ம மூவ் பண்ணிடலாம். இதே ஒரு கடை 4 பேத்துக்கு ஒன்றே நான் சொல்லிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு ரூபன் உங்களுக்கு தான், சரவணா உங்களுக்கு தான். எனக்கு கௌதம் கூட பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வர வழியிலே நான் பார்த்துட்டேன் உங்களை. எந்த காரணத்தை கொண்டும் பயப்படாதீங்க. உங்களுடைய பயம்தான் அதுக்கு பலவீனம். எஸ், மனசில் முருகன் நினச்சிக்கோ, நீங்கள் மனசில் ஜீசஸ் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். உங்களோட ஜீசஸ், உங்களோட முருகன், அவ்வளோதான். இருக்கிற மட்டும் எந்த கெட்ட சக்தியும் பக்கத்தில் நெருங்காது. இந்த இடத்துல இருக்க கெட்ட அந்த ஜின்னோ இல்லை கெட்ட ஆத்மாவோ யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் பாத்திரம் என்னாச்சு? என்ன தடுக்குதா? ஸ்டார்டிங்லேயே தடுக்குதா? புரியுது. கான்சன்ட்ரேஷன் ப்ரோ. கையில் டார்ச் பார்த்தியா நீ எங்கே இருந்துச்சுன்ட்டு?
இல்லையே கவனிக்கல. அந்த கல் அங்கே இருந்துச்சு. அங்கேயே என்ன கவனிச்சு? அந்த கல் அங்கே இருந்து இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா தானே நவுந்து வந்து அவன் கால் கிட்ட வந்துச்சு. அதுன்னு சவுண்ட் கூட கேட்கல ப்ரோ. ஆமாம், நான் சட்டுன்னு இப்படி மெரிச்சிட்டேன். இல்லை என் கால் மேலே விழுந்துருக்கும். ஏய் ஆமாம், நான் இப்போ நடந்து வந்தப்போ இங்கே கல் இல்லைப்பா. நான் ஃப்ரீயாக நடந்து வந்தேன். இங்கே இருந்து ஆரம்பிக்குது. சரி ஒரு பார்த்துக்கலாம். வரோம். சரியாக படல ஸ்பூக்கி. டார்ச் இருக்குல்ல? டார்ச் இருக்கா? ஸ்மெல் இருக்குது. இங்கே அதை மிதிச்சு எல்லாமே தள்ளிக்கும். ஓகே, டார்ச் இந்த சேஃப்டி கையில் நீங்கள் டார்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்படி வேணால் அட்டாக் பண்ணி நம்மளை வந்து பார்த்தோன்னா இங்கே காலி பண்ணலாம். ஆ சரி, அவர்கிட்ட கொடு, சேஃப்டி கொடு அவர்கிட்ட. கடவுள் நமக்கு சேஃப்டி இருக்கணும். யார் ஏய் விட்டு சந்திரா ஆயிடுச்சு. ஹலோ, நீங்கள் தானா? எஸ்கியூஸ் மீ, மறுபடியும் ஒரு வாட்டியை முன்னாடி வர முடியுமா? ஆ தெளிவா கரெக்டாக அந்த ரூம் லாஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுது. அங்கே தான் இருக்கீங்களா? அங்கேயே தான் இருக்குவா. நாங்கள் கொஞ்ச நேரம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக விடிய நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். எங்கள் கூட வந்து பேசணும்னு நினைச்சால் நீங்கள் பேசலாம், இல்லை பேசக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் எங்கள் கூட வந்து பேசலாம் தாராளமாக. சரியா? ஒன்று தான். அதுதான் எனக்கு தேவை இல்லை, அதனால அது தேவை. இப்போ நீங்கள் இருக்கிற அதே இடத்துக்கு தான் வரோம் நாங்கள். ப்ளீஸ் எங்களை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த துன்புறுத்தலும் கொடுக்கவே இல்லை, யாரையும் ஏமாற்றவும் இல்லை. இங்கே நான் படிக்கிட்டு போகுது மேலே ஃப்ளோர் இருக்கா? மேலையா? சரி அது அப்படியே இரு. இருமுனை சவுண்டு கேட்டுதுறப்ப. யார் இப்போ இருமுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இருமுனை சவுண்டு கிளியராக கேட்டுச்சு. சித்திக் ப்ரோ கேட்டதில்ல இருமுனை சவுண்டு? அந்த ரூமில் தான். சத்தியமாக செம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகுது எனக்கு. அப்படியே ஃபுல்லாக இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே. சரணா சேர்த்தா சரணா பேனிக்கே ஆகுது. ப்ளீஸ் ஓகேவா? மைண்டை கண்ட்ரோல் வச்சுக்கோ. அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஹலோ, இப்போ யார் இங்கே இருமுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, ஓ மை காட். ஏய், இந்த இடம் ஃபுல்லாகவே வவ்வாலோட இதோ இருந்திருக்குறா. எவ்வளோ வவ்வால் இந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி ஆயிருக்கு இந்த இடம். எக்ஸ்ட்ரீம் கெட்ட சின்னது. பின்னாடி பாரு. யாரெல்லாம் நிற்கிறாங்க? யாருமே இல்லை. ஏன் எனக்கு ரொம்ப நாள் பின்னாடி வர மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ, சீரியஸாகவே. இல்லை வந்து பின்னாடி யாரும் முதுகு மேலே கை வச்சுக்கிற மாதிரி இது. கை வச்சுங்க, யாரும் இல்லை. பண்ண முடியாது. எல்லாம் நம்மளோட இருக்கலாம். அதை ஒன்று தொடவே முடியாது. கை வச்சு இருக்கிற மாதிரி இல்லையா பின்னாடி? இங்கே பாரியா சித்திக்கு. தொற்றுக்கு இவனை. ஏய், உன்னை டச் பண்ணுறா. 4 பேர்லாம் நோட் பண்ணுங்க ப்ரோ. ஆமாடா. இங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்டதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். நான் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. அதையும் மீறினா அவன் சில பயப்படாத தயவு செஞ்சு. திருப்பி சொல்கிறேன், அதையும் மீறினா
நீங்கள் என்னுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நான் ஓத வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்தியா? தெளிவாக பார்த்துட்டு ப்ரோ அந்த இடத்துல ப்ரோ. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இடமே ஃபுல்லாக செல்லடிச்சு போய் கிடக்குறோம். ஓகே ஃபைன், ரெடியாக இருக்கிறியா? நாங்கள் ரெடி. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. இப்போ மேலே யாரு? இங்கே இருக்குது. நம்மளை சுற்றி இல்லை, நம்ம கூடையே தான் சுற்றுது. கேட்டுதா அப்படின்னு மாரி இப்போ சவுண்டு கிளியராக கேட்டுச்சு. ஆ பா ஜெய் ஸ்ரீராம். கேட்டுதா மறுபடியும் விசில் சவுண்ட் மாதிரி? உனக்கு என்ன தேவைன்றது மட்டும் இப்போ எங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஓ, இது என்ன துணி இங்க? இது வீடா? இது அரண்மனையா? பாருங்க, அரண்மனை மாதிரி இருக்கு பார்க்க. பேய் ஓட்டுற வீடு ப்ளஸ் பேய் ஓட்டுறாங்க. என்ன ப்ரோ? பார்த்தா தான் அப்படி மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்னது? நான் உங்களை கேப்சர் பண்ணணும் எதுவுமே தெரியலையே. இந்த பாரு, நான் திருப்பி நான் சொல்கிறேன். ஒன்றும் நான்லாம் பயப்பட மாட்டேன். நான்லாம் கிடையாது. ஏய் ஓ, உண்மையாவா? தெளிவாக பார்த்துட்டிங்களா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் சொல்லிட்டு ஏதாச்சும் நான் டார்கெட் பண்ணுறேன். ஒன்று யாரும் இங்கே டார்கெட் பண்ண முடியாது, அசைக்கவும் முடியாது. அசைக்கும். அவன் இருக்கான் கடவுள். நம்ம சிம்டம்ஸ், அவர் சிம்டம்ஸ் எல்லாம் பயமுறுத்த தான் செய்யும். கடவுளை நினச்சி எந்த காரியம் நிச்சயமாக கடவுள் நம்மளோட இருப்பார். தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார். இறைவனை மீறி இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறேன், அது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் வச்சு நம்ம பயமுறுத்த முடியுமோ அப்படி பயமுறுத்துது. இப்பயுமே வந்து பார்த்தோன்னா அது உன் பக்கத்தில் வந்து அவரை பயமுறுத்துது. ஓகேவா? அதாவது அது ஓடுது இவரை பார்த்துட்டு, சரியா? ஆனால் அந்த விஷயத்தை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆக்கி நம்மளை இந்த இடத்துல வந்து மைண்டை மாற்றுது. நம்மளை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, சரியா? ஏன் இது வரைக்கும் நம்ம வீடியோ பண்ண இடத்துல எப்படி இருந்திருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பேனிக்கில் இருக்குது. ஆனால் அந்த பேனிக்கை வந்து பார்த்தோன்னா அதுக்கு தீனியை நமக்கு கொடுக்க தேவையில்லை. ஓகேவா?
நம்ம அதுக்கு தீனி கொடுத்தா தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து நம்மளை தின்னுமே. அதனால் அதுக்கான தீனியை நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அதில் தான் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஏதோ ஒன்று என்னை தொடங்கும்போதும் சரி எனக்கு உணர முடியுது. அதனால தான் நான் பேனிக் ஆகாமல் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என் யாருன்னா தொடுவாங்க சத்தியமாக என் பின்னாடி அந்த யாருன்னா இல்லை தெளிவாக அச்சு இருக்குதுப்பா. நீ வீடியோ இப்போ கட் பண்ணிட்டு காட்ட முடியல. வீடியோவில் பாரு, பின்னாடி இருக்குது 4 விரல் 15 இருக்குது, தொட்டுருக்கு. அது எதனா பண்ணியா அது அழிச்சா கூட போக மாட்டேதேப்பா. போக மாட்டேங்குது. போயிடுச்சுடா. ஆனால் அப்பயும் அச்சு இருக்குதுப்பா. ஏதோ ஒரு சின்ன கல் வந்து பார்த்தோன்னா டம்முன்னு உழுந்த மாதிரி கிட்டது. பின்னாடி தெரியுதா ஏதாவது? யாராவது இருக்காங்க? இப்போ என் பின்னாடி தான் நீ வந்தேன்னு என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. என் பக்கத்தில் வர முடியுமா? அப்படியே இருக்கா? ஏதோ ஒன்று வெளியாகுது. இல்லையாவா? எங்கே? இல்லை அப்படியே சில மாரி பின்னாடியா? என் முதுகு பின்னாடிங்களா? பாத்தியா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅkhudhuhu சினத்துன் வ லா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஸ்பஹு மின் தஹ்ரி இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன அய்திஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி பாத்ரா தயவு செஞ்சு அது அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுது. பக்கத்துலேயே இருக்கு. அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. என்னாச்சு? ஏன் ரூபா, இந்த இடத்துல சுச்சுவேஷன் புரியுதா உனக்கு? இப்போ ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? ஏதாவது உனக்கு புரியுதா? என்ன சொன்னேன்? வீடியோ எடுக்கிறப்ப நான் என்ன சொன்னேன்? சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்து வரல, அதை வந்து மேலே வச்சுக்கணும்னு சொன்னேன்னா எடுக்கவே மாட்டேன், இது உள்ளே இருக்கட்டும் அப்படின்னாரு. இப்போ இது வெளில இருக்கிற அப்போ என்ன இங்கே இருக்கும்? ஓகே ஃபைன். ஸ்டார்டிங்லேயே சொன்னால ப்ரோ, காரில் இருக்கும்போது எனக்கு எதுவும் தப்பாக படுது ப்ரோ, உள்ள வருதுன்னு சொன்னாலும் இல்லையா ப்ரோ உங்ககிட்ட? நல்லதே நடக்கும். வீடியோ இருக்கு, பயப்படாம தான் வீடியோ எடுக்கணும். அது நம்மளுடைய பயம்லாம் அதுக்கு பலவீனம். நம்மளுக்கு பலவீனம். நான் இப்போ எதுக்கு இதை மாட்டினா எனக்கு எல்லாம் எல்லாருக்காலையும் சேஃப்டி. அது புரியுது. அதை தான் நான் இதை வந்து ஆரம்பத்தில் நான் உள்ளே வந்த உடனே சொன்னேன்னா இல்லையா? போச்சு இப்படி போயிடுச்சு. சுத்துது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இறைவனோட அருள் நம்ம எங்கள்கிட்ட இருக்குது. சரி ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன மேலே போயிடலாமா? மேலேனா மாடி. என்ன இங்கே பாரு. சரவணா ப்ளீஸ் அங்கே நில்லு. சரவணா இந்த பேர் எதுவும் இல்லை அங்கே நில்லு.